வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்திலே நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுவப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். Praise the Lord. Day 16, 16வது நாள், 16வது அத்தியாயம். இந்த பாடத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய தலைப்பு வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட். மிகவும் முக்கியமானது எது? இரண்டாவது நோக்கமாகிய ஐக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டிய பரஸ்பரம், சபை குடும்பத்தில், தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினரோடு நாம் பழகுகிற காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் இந்த கேள்வியை எழுப்புகிறோம். வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட்? மிகவும் முக்கியமானது எது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், ஆங்கில பைபிள் த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்ல, நோ மேட்டர் வாட் ஐ சே, நோ மேட்டர் வாட் ஐ பிலீவ், and no matter what I do, I am bankrupt without love. நான் எதை பேசினாலும், எதை விசுவாசித்தாலும், பேச்சிலே வல்லவனாய் இருந்தாலும், விசுவாசத்திலே வீரனாய் இருந்தாலும், எதை செய்தாலும், எந்த செயல் காரியத்திலும் நான் ஒரு செயல் வீரனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் அற்றவன். நான் ஒன்றும் அற்றவன். It boils down to this. Without love, everything else is meaningless. 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நியூ செஞ்சுரி வெர்ஷன், love means living the way God commanded us to live. As you have heard from the beginning, his commandment is this: live a life of love. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று தேவன் கூறிய கற்பனை அன்பு. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து கேள்விப்பட்டபடியே அவருடைய கற்பனை இதுதான்: அன்பின் வாழ்க்கையை வாழுங்கள். Life is all about love. இவ்வாழ்க்கை அனைத்துமே அன்பை பற்றியதாகவே இருக்கிறது. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் பலமுறை இந்த பாடத்திலேயே ஏற்கனவே படித்திருக்கிறோம். வேத வசனத்திலே இருக்கிற ஒரு காரியம், God is love. And because God is love, the most important lesson he wants you to learn on earth is how to love. தேவன் அன்பாகவே இருக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவருடைய சாரம்சம் அன்பாக இருக்கிறபடியினால, நாம் இந்த பூமியிலே இருக்கிற வாழ்க்கையில நேசிக்க பழகுவது ஒரு முக்கியமான காரியமாக தேவன் வைத்திருக்கிறார். நாம் நேசிக்க நேசிக்க ஆண்டவர் விரும்புகிற வண்ணம் நாம் அவரை போல இருக்கிறதை பிரதிபலிக்கிறோம். It is in loving that we express his characteristic. So love is the foundation. அன்புதான் அஸ்திபாரம் of every command he has given us. தேவன் கொடுத்த எல்லா கட்டளைக்கும் இந்த அன்புதான் அடித்தளம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். Galatians chapter 5 verse 14, sorry, not verse 4. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம்
14ஆம் வசனம், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். திருப்பி வாசிக்கிறேன். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையில நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். பவுல் எழுதும் பொழுது இதை எழுதுகிறார். பவுல் இயேசு பூமியிலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது அவர் கூட இல்லை. பிரதான கற்பனை என்ன என்று வேதத்திலே தேறியவர்கள் கேட்ட பொழுது இயேசு சொன்னாரே, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற காரியத்தை சொல்லும் பொழுது இயேசுவோடு கூட சீஷர்கள் ஒருவனாக பவுல் இல்லை. இங்கே பவுல் எழுதும் பொழுது கவனியுங்கள், அவன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். Amen. Love is the foundation for every other command in the Bible. Amen. Learning to love unselfishly, சுயநலம் இல்லாமல் நேசிக்க பழகுவது என்பது ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. It is not an easy task. நம்முடைய சுயநலம் என்ற சுபாவம் இருக்கிறதே, சுயத்தை மையமாக வைத்த நம்முடைய சுபாவத்திற்கு எதிரானது அது. It runs counter to our self-centered nature. It is not an easy task learning to love unselfishly. சுயநலம் இல்லாமல் பிறரை நேசிப்பது என்பது நமக்கு இயற்கையாக வருகிற ஒன்று அல்ல. அதனாலதான் நமக்கு ஆண்டவர் ஒரு வாழ்க்கையே கொடுத்திருக்கிறார் இதை கற்றுக்கொள்வதற்கு. He has given us a lifetime to learn it. எல்லாரையும் நேசிக்கணும், ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஆனால் முக்கியமாக அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God wants us to love everyone, but He is primarily concerned that we learn to love others in His family. அவருடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய ஆவிக்குரிய குடும்பத்தில், தேவனுடைய குடும்பத்தில் சகோதர சகோதரிகளாக இருக்கிற அவர்களோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதிலே அவர் அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார். லவ் காட், லவ் பீப்புள். இந்த ரெண்டு காரியம். முதலாவது நோக்கத்தில் லவ்விங் காட் என்ற காரியத்தை பார்த்தோம். இது இரண்டாவது நோக்கம், லவ்விங் பீப்புள், மக்களை நேசிப்பது. கிறிஸ்தவத்தை ஒரே வார்த்தையில சம பண்ணிடலாம், உறவுகள். You can kind of bring under one heading the entire teaching of the Bible, relationships. உறவுகள், தேவனோடு உள்ள உறவு, நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோடு உள்ள உறவு, நம்முடைய வேலை செய்கிற இடத்திலே மற்றவர்களோடு இருக்கிற நம்முடைய உறவு, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற மற்றவர்களோடு உள்ள உறவு, நம்முடைய சத்துருக்களை நாம் எப்படி நேசிக்கிறோம் என்பதும் கணக்கிலே உள்ள ஒரு காரியம் என்பதை பைபிளிலிருந்து நீங்க அறிந்து கொள்ளலாம். How do we handle people who criticize us? How do we handle people who oppose us? நம்மை எதிர்க்கிறவர்கள், நமக்கு சத்துருக்களாய் எழும்பி வருகிறவர்கள், அவர்களுக்கு நாம் எப்படி மாறுத்தரம் கொடுக்க வேண்டும்? It all boils down to one word, relationship. How we give response. எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்கிறோம், அது அன்பின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏன் விசுவாசிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எல்லாரையும் நேசிக்கணும், ஆனா சபை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒருவருக்கொருவர் நீங்கள் அன்பாயிருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று
உலகத்திலே உள்ள மக்கள் அறிந்து கொள்வார்கள். நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருந்தால் நீர் என்னை அனுப்பினீர் என்பதை உலகம் அறியும் என்று இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்திலே ஜெபம் பண்ணார். John 13:35ல if you love one another you'll be called my disciples. வெளியில உள்ள ரட்சிக்கப்படாதவர்கள் இது ஆண்டவருடைய குடும்பம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு அடையாளம் ஒருவருக்கொருவர் அன்பாயிருத்தல். அதனாலதான் விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற ஐக்கியம் முக்கியப்படுத்தப்படுகிறது. கலாத்தியர் 6:10 கலாத்தியர் 6:10 ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். தி household ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி, தேவனுடைய குடும்பத்திலே உள்ள அங்கத்தினர்களுக்கு நாம் நன்மை செய்ய கடவோம். We are not known by our doctrinal belief that we are Jesus' disciples. We are known for the love that we have. நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருப்பதனாலே சீஷர்கள் என்று எண்ணப்படுவோம். இதையே அடையாளமாக இயேசு கொடுத்தார். பரலோகத்தில் நாம் இந்த தேவனுடைய குடும்பத்தோடு கூட என்றென்றைக்கும் நாம் இருக்க போகிறோம். ஆனால் இந்த பூமியில இதை கற்றுக்கொள்வதற்குள்ள நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாகத்தான் இது இருக்கும். இன் ஹெவன் we will enjoy God's family forever. ஏன்னா எல்லாரும் அங்க நம்ம தேவதூதர்களை போல இருப்போம், தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்போம், அங்க பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருவோம். Therefore it is going to be easy there in heaven. அங்கே பரலோகத்துல ஈஸியா இருக்கும். ஆனா இங்க இம்பர்ஃபெக்டா இருக்கிறோமே, இன்னும் பூரணர் ஆகாமல் இருக்கிறோமே, சுயநலத்தோடு இருக்கிறோமே, இன்னமும் இந்த ஸ்ட்ரகிள் பாதையில இருக்கிறோமே. ஆகவே it's going to take some tough work to do that here on earth. ஆனால் நித்தியத்திற்காக நாம் ஆயத்தப்படுகிற பாதையில இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். குடும்ப பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை இதிலே பழக்குவிக்கிறார். தனிமையிலே நீங்கள் யாரையும் நேசிக்க பழக முடியாது. நீங்கள் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் தான் நேசிக்க பழக முடியும். Therefore isolation is not the answer. கிழக்கத்திய மார்க்கத்தில் முக்தி அடையணும்னா சந்நியாசம் போ, isolate yourself, go to a monastery, go to a cave. கிழக்கத்திய மார்க்கத்தில், புத்த மார்க்கத்தில், இந்து மார்க்கத்தில், இன்னும் நிறைய ஈஸ்டர்ன் ரிலிஜன்ஸ்ல முக்தி அடைவதற்கு நாம் தனிமைக்கு போக வேண்டும். ஐசோலேஷன் கிறிஸ்டியானிட்டியில கிடையாது. ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கிறதுனால தான் சீஷர்களாவோம், நாம் முக்தி அடைவோம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் விசுவாசிகளோடு சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களோடு உள்ள உறவுகள் எப்படி இருக்கிறது? ரிலேஷன்ஷிப் இஸ் த ரியல் ஆசிட் டெஸ்ட் ஃபார் டிசைபிள்ஷிப். சிஷ்யத்துவத்திற்கான ஒரு முக்கிய ஒரு சோதனை என்ன தெரியுமா? நீங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் ரெண்டு பேர் கூட பேச மாட்டாங்க. இவன் எனக்கு பிடிக்காது, அவன் இப்படி, இவன் இப்படி என்று குற்றப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். You have to overcome that, my brother. You have to overcome that, my sister. நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும். நீங்கள் மக்கள் நடுவில் தான் இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். நச்சரிக்கும் மக்கள், குறை உள்ள மக்கள், எரிச்சலூட்டும் மக்கள், நம்மை சோர்வடைய செய்யும் மக்கள், people who irritate us, people who are imperfect and people who frustrate us. But the wisdom of God is we do life together with them. ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்குது இந்த நோக்கம். முதலாவது நோக்கம் ஆண்டவரோடு கூட இருக்கிற காரியமே கொஞ்சம் டஃப் மாதிரி தெரிஞ்சுது, இப்போ அது ஈஸியாக தெரியுதே.
இந்த ஐக்கியத்தை குறித்து இந்த சாப்டர்ல ஒரு 3 காரியங்களை படிக்க போகிறோம். We are going to look at 3 things. இது 2வது நாள். இந்த 2வது நோக்கத்துல இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது. சர்ஜரி has begun. அறுவை சிகிச்சை ஆரம்பமாகிவிட்டது. ஆனா கவலைப்படாதீங்க, டாக்டர் நல்ல டாக்டர். கேஸ் சக்சஸ் ஆயிரும். பேஷண்ட் மட்டும் கோஆபரேட் பண்ணா போதும். ஆபரேஷன் தியேட்டர் வாசல்ல வெளியில உட்கார்ந்துருப்பாங்க சொந்தக்காரங்கள்லாம். டாக்டர் அங்க சர்ஜரி முடிச்சு வெளியில வரும் பொழுது பேஷண்ட் அப்புறம் தான் கொண்டு வருவாங்க. டாக்டர் எப்படி சர்ஜரி சக்சஸ்ஃபுல் என்று டாக்டர் சொல்லிவிட்டால் குடும்பத்தினருக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தி வரும். அந்த ஆறுதல் அடைவார்கள். ஒரு நம்பிக்கை வரும். பதட்டம் குறையும். இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த டீச்சிங் பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரி மாதிரி இருக்கும், ஒரு சர்ஜிக்கல் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த தேவ வசனம், பரிசுத்த ஆவியானவர், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிஃப்டட் லீடர்ஸ், எல்லாவற்றுக்கும் மேல தேவனுடைய வார்த்தை நம்மை சரிப்படுத்தும். நாம் விட்டு கொடுக்க இந்த ஐக்கியத்தை குறித்து ஒரு 3 காரியங்கள் நல்லா விட்டு கொடுங்க பிரியமானவர்களே. இது வெறும் நீங்க அறிவுக்காக படிக்கிற பாடம் அல்ல, லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக நீங்கள் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 3 things. The best way or the best use of life is love. வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு. நம்பர் 2, the best expression of love is time. அன்பின் மிகச் சிறந்த வெளிப்பாடு நேரத்தை பிறருக்கு கொடுத்தல். நம்பர் 3, the best time to love is now. நேசிப்பதற்கு சிறந்த நேரம் இப்பொழுதே. The best use of life is love. The best expression of love is time. The best time to love is now. வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு. அன்பின் மிகச்சிறந்த வெளிப்பாடு நேரம். நேசிப்பதற்கு சிறந்த நேரம் இப்பொழுதே. இந்த 3 காரியத்தை நாம் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கலாம். The best use of love or the best use of life is love. வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு. பிரியமானவர்களே, I must admit, நான் ஒத்துக்கொள்ள வேண்டும், இந்த lesson did disturb me a bit. என்னை அது சற்று அசைத்தது. நான் சில காரியங்களில் மாறுதலை கொண்டு வர வேண்டும் என்பதை உணர்த்தியது. உங்கள் வாழ்க்கையின் மேலான முன்னுரிமை, உங்கள் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம், உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய ஆசை எல்லாம் அன்பாகவே இருக்க வேண்டும். Your top priority, your primary objective and your greatest ambition in life should be love. Living Bible Translation 1 கொரிந்தியர் 14:1 எப்படி சொல்லுகிறது என்றால், let love be your greatest aim. Let love be your greatest aim. 1 கொரிந்தியர் 13 முடித்துவிட்டு 1 கொரிந்தியர் 14:1 பவுல் சொல்லுகிறார், let love be your greatest aim. வாழ்க்கையில் நீங்க செய்யற 10 காரியத்துல 1 பிறரை நேசிக்கிற காரியமாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில முக்கியமான காரியமாக எதை செய்தாலும் அன்புடன் செய்கிற ஒரு நிலைக்கு வர வேண்டும். Relationships must have priority in your life above everything else. உறவுகள் தான் முக்கிய இடத்தை எடுக்க வேண்டும் மற்ற எல்லாவற்றை விட. ஏன்? அன்பில்லாத வாழ்க்கை பயனற்ற ஒரு வாழ்க்கை. அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும்.
நமது அன்பை வைத்துதான் நாம் நித்தியத்தில் அந்த விசுவாசிகள் நியாய தீர்ப்பில் ஆண்டவர் இந்த அன்பின் அடிப்படையில் தான் கேள்விகளை கேட்பார். On the judgment day, on the day when believers' judgment takes place, God will measure you, ask questions based on love. Love exists forever. அது நித்தியமானது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். 3 காரியங்கள் முக்கியம். 1 கொரிந்தியர் 13:13 போட்டிருக்கும். அதுல பிரதானமானது, முதன்மையானது அன்பு என்று பவுல் சொல்லுவார். அன்பில்லாத வாழ்க்கை ஒரு பயனற்ற வாழ்க்கை. இந்த முதலாவது குறிப்பு, the best use of life is love. வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு என்ற காரியத்தில் இந்த 3 காரியத்தை பார்த்து விடலாம். அதற்கு பிறகு இந்த 2வது காரியம், நேரம்தான் முக்கியம். அதற்கு பிறகு இப்பொழுதே அதை செய்ய வேண்டும் நல்ல காரியத்தை என்ற காரியத்தை பார்க்கலாம். இப்பொழுது முதலாவது காரியம், வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு. அதுல இந்த 3 காரியத்தை பார்க்கலாம். அன்பில்லாதவன் வாழ்க்கையை ஒரு பயனற்ற ஒரு விதத்திலே அவன் வாழுகிறான். அன்பு நிரந்தரமானது. நமது அன்பை வைத்துதான் தேவன் நம்மை ஜட்ஜ் பண்ணுவாரு, பிலீவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். லைஃப் வித்தவுட் லவ் இஸ் ரியலி மீனிங்லெஸ். அன்பில்லாத வாழ்க்கை பலனற்ற ஒரு வாழ்க்கை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், the love chapter, 3 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். முதல் 3 வசனங்கள், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நீ அந்நிய பாஷையில டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கே, அதெல்லாம் நீ பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு உனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இட் இஸ் ஜஸ்ட் எம்டி நாய்ஸ் வித்தவுட் லவ். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. I am nothing. Although I have spiritual gifts and faith that moves mountains. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சாக்ரிஃபைஸ் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்க பண்ணுகிறவர்களாக இருந்தாலும், அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில ரிக் வாரன் எழுதுகிறார், இதுதான் என்ன ரொம்ப இடிச்சது. Often we act as if relationships are something to be squeezed into our schedule. நம்முடைய அன்றாட வேலையில அவ்வப்பொழுது நமக்கு முடியுமானால் மக்களுக்கு நேரத்தை கொடுக்க, சில நேரம் இல்லைன்னு சொல்லிடுவோம், சில நேரம் நம்ம அது கொஞ்ச நேரம் நம்ம கொடுப்போம். It becomes part of your schedule. I must find some time for my children. I must find some time for my family. I must find some time to meet you. இப்படி தான் நம்ம ஸ்கெடியூல்குள்ள தான் யோசிக்கிறோம். ரிக் வாரன் சொல்லுகிறார், this gives us the impression that relationships are just a part of our lives along with many other tasks. மற்ற எல்லா வேலைகளை வைத்து அதோடு கூட இதுவும் ஒரு வேலையாக நாம் பார்க்கிறது தப்பு. எல்லாமே அன்புடன் உறவுடன் செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மைக்குள்ளே வாருங்கள் என்று வலியுறுத்துகிறார். But God says relationships are what life is all about. I am not convinced. அவர் இதை சொல்லும் பொழுது எனக்கு நோ அப்படின்னு இருக்கும்போது அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றாரு, that settled me. அவர் சொல்றாரு, 10 கட்டளைகள் இருக்கிறதே பழைய ஏற்பாட்டில், அதுல 4 கட்டளைகள் தேவனோடு உள்ள உறவு சம்பந்தமானது. மீதி 6 இருக்குதே அது மனுஷனோடு உள்ள உறவு சம்பந்தமானது. All 10 commandments are about relationships.
10 கட்டளைகள் இருக்கிறதே, அதுல 4 தேவனோடு உள்ள உறவு குறித்தது, மீதி 6 மனுஷரோடு உள்ள உறவை குறித்தது. அதனால தானே நம்ம ஆரம்பத்துல கலாத்தியர் வாசிச்சோம் இல்லையா? we read in Galatians. கலாத்தியர்லையா எபேசியர்லையா நம்ம வாசித்தோம் இல்லையா? அந்த எல்லா காரியங்களும் இந்த ஒரு காரியத்துல அடங்கி இருக்கிறது. எவ்ரிதிங். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று பவுல் சொன்னாரே. கலாத்தியர் 5:14 10 கட்டளைகள்ல 4 கட்டளைகள் தேவனோடு உள்ள உறவு, மீதி 6 மனிதனோடு உள்ள உறவு. அது யாத்திராகமம் 20 இருக்கு. அதுக்கப்புறம் இயேசு பூமியில இருந்த பொழுது அவரிடத்துல வந்து எது மேலான கற்பனை, முதலாம் கற்பனை, முக்கியமான கற்பனை என்று கேட்ட பொழுது அவர் 2 அதை சொல்லுகிறார். மத்தேயு 22:37-40. அதுல ஒண்ணு தேவனை நேசிக்கிறதும் தேவனிடத்தில் உள்ள உறவு, மனிதனோடு உள்ள உறவு. தட்ஸ் இட். இதை அவர் சொன்ன பிறகு I was convinced, but painfully. அப்ப நான் நிறைய வேலைகள்லாம் நான் செய்யணுமே? இல்ல வேலைகளை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. பட் அன்புங்கிற காரியத்தின் அடிப்படையில் எல்லாவற்றையுமே செய்யுங்க என்பதுதான் முக்கிய கூறு. பாருங்க, லவ்விங் காட் தான் முதலாவது நோக்கம், அதை பார்த்துட்டோம். இப்ப 2வது நோக்கம் மக்களை நேசிப்பது. நான் சொல்றேன், முதல் காரியத்தை விட இந்த காரியம் தான் ஸ்ட்ரகிளா இருக்க போகுது. இன்னொரு 5 நாள் இருக்குது. பி பேஷண்ட். Allow God to do the surgery. வாழ்க்கையில நீங்கள் சம்பாதிக்கிற எந்த சம்பாத்தியத்தை விட, நீங்கள் அடைகிற எந்த பதவியை விட, நீங்கள் சாதிக்கிற எந்த சாதனையை விட உறவுகள் தான் முக்கியம். உறவுகளுக்கு ஏன் குறைந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம் என்ற கேள்வியை அழுத்தமாக எழுப்புகிறார் இந்த ஆசிரியர். வெரி பிஸி ஸ்கெடியூல். மக்களுக்கு சிங்கப்பூர் தேசத்துல, மலேசியா தேசத்துல இருக்கிற சைனீஸ் இன மக்கள், இந்த சைனீஸ் நியூ இயர் என்று ஒன்று வரும். அதை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 1 வாரம் அவர்கள் குடும்பத்தோடு இருப்பார்கள். எல்லாவற்றையும் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. சைனீஸ் நியூ இயர் லிட்டரலி எவ்ரிதிங் வில் பி ஷட் in Singapore and Malaysia. அதே போல இந்த ரம்ஜான் டைம்ல பாருங்க, மக்கள் அந்த ஃபேமிலியா உட்கார்ந்து சாப்பிடுறது. நியூசிலாந்துல கிறிஸ்மஸ் டைம்ல கிறிஸ்தவர்கள், இங்க பாருங்க, நமக்கெல்லாம் கிறிஸ்மஸ் டைம் தான் பிஸி சர்ச் பாஸ்டர்ஸ்க்கு. நியூசிலாந்துல கிடையாது. கிறிஸ்மஸ்ல சர்வீஸ் கூட சம்டைம்ஸ் இருக்காது. ஃபேமிலி கெட் டுகெதர் இஸ் த பிகெஸ்ட் திங். ஆல்மோஸ்ட் ஒரு 3 weeks everything is shut down. 3-4 weeks up to January 2nd week, from December 2nd week. Literally everything is slow. Sometimes they even cancel services. Family. எல்லா கலாச்சாரத்திலையும் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக ஃபெஸ்டிவல்ஸும் கெட் டுகெதர்ஸும் வைத்திருக்கிறார்களே முன்னோர்கள். அதில் ஒரு முகாந்திரம் உண்டு. இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப்ல, அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஓரியன்டட் இந்த மாடர்ன் டே சிட்டி லைஃப்ல, இன்டென்ஸ் பர்சனாலிட்டியா இருக்கிற டாஸ்க் ஓரியன்டட் பர்சனா அதுலயும் இருந்துட்டா, we tend to completely overrule and ignore relationships. நம்முடைய அனுதின செயல்பாடுகள் அளவுக்கு அதிகமாகி கொண்டு போகும்போது நமது அன்பான உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, சக்தியை, கவனத்தை குறைக்க ஆரம்பித்து விடுகின்றோம். அவசரமான அலுவல்களால்
தேவனுக்கு முக்கியமாக இருக்கின்ற காரியங்களை ஒதுக்கி வைக்கிறோம். That is the sad reality of a busy urban life individual. பட்டணத்தான், அதுவும் குறிப்பாக லக்கை நோக்கி ஓடணும்னு பிரயாசப்படுகிறவன், வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைத்து திட்டமிட்டு செயல்படுகிறவர்களுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு கண்ணி, ஒரு டிராப்பு. வாழ்க்கையிலே நோக்கத்தை மையமாக வைத்துத்தான் வாழ வேண்டும், ஆனால் அதை அன்புடன் செய்ய வேண்டும். அன்பே ஒரு நோக்கம்தான் என்று வலியுறுத்துகிறார் ரிக் வாரன். வேத வசனத்திலிருந்து சொல்லுகிறார், what is important gets displaced by what is urgent. அவசரமான அலுவல்கள் முக்கியமான காரியத்தை ஒதுக்கி வைக்கிறது. Busyness is a great enemy of relationships. உறவுகள் என்ற காரியத்திற்கு பெரிய ஒரு எதிரி அதிக அலுவல். நம்ம ப்ரீ ஆக்கிபைடா இருப்போம். சம்பாதிக்கிறது, வேலைக்கு போகிறது, பில்லு கட்டுறது, வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற லட்சியங்களை அடைவது, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைஃப் தான். ஆனால் அன்பு என்ற காரியத்தை மூடி மறைக்கிறதாக இருந்தால் இவைகள் எதுவுமே பிரயோஜனமற்ற ஒரு காரியம் என்று அவர் அடிகோடிட்டு காட்டுகிறார். The point of life is to love God and love people. The point of life is to love God and love people. I repeat one more time. The point of life is learning to love God better and loving people better. மற்ற எல்லா காரியங்களும் இருக்கிறது, அவசியம்தான். ஆனால் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹோல்ட் பண்ணணும், அதை சரியான விதத்திலே நம் கையாளணும், அதிலே மூழ்கி விடக்கூடாது, முக்கியமானதை மறந்து விடக்கூடாது. அழுத்தமாக நான் எனக்கே பேசிக் கொள்ளுகிறேன். அன்பில்லாத வாழ்க்கை பலனற்ற ஒரு வாழ்க்கை. அன்பு இரண்டாவது என்றென்றும் நிலைத்திருக்கும். ஏன் ஆண்டவர் அன்பை அப்படி வலியுறுத்துகிறார் என்றால், எல்லாத்தை விட இது நித்திய தன்மை கொண்டது. 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Love leaves a legacy. How you treated other people is the most enduring impact that you can leave on earth. மக்களை நீங்க எப்படி கையாண்டீங்க? ஒருவர் இறந்ததற்கு அப்புறம் அவர்களை குறித்து மக்கள் பேசும் பொழுது எதை பேசுகிறார்கள்? அவருடைய சாதனைகளை பேசுகிறார்களா? அவர்களுக்கு இருந்த உறவை தான் பேசுகிறார்கள். மற்றவர்கள் நீங்கள் எப்படி கையாண்டீர்கள் என்பதுதான் முக்கியம். அதைத்தான் தேவனும் கணக்குல கேட்கும் பொழுது, நியாய தீர்ப்பிலே கேட்கும் பொழுது அதை தான் சொல்லுவார். அதையும் பார்க்கலாம். அன்னை தெரசா சொன்னார்கள், இட்ஸ் நாட் வாட் யூ டூ பட் ஹவு மச் லவ் யூ புட் இன்டு இட் தட் மேட்டர்ஸ். நீ என்ன செய்கிறீர்கள் என்பதை விட அந்த செயலை செய்யும் பொழுது எந்த அளவுக்கு அன்புடன் அதை செய்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் என்று மதர் தெரசா சொன்னார்கள். லவ் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் a lasting heritage. நீடித்து நிற்கும் சுதந்திரத்தின் ரகசியம் அன்புதான். மரண படுக்கையில நான் வாங்கின சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு வா, கடைசியா ஒரு முறை பார்த்துறேன், நான் வாங்கின மெடல் எல்லாம் கொண்டு வா, நான் வாங்கின ட்ராஃபி எல்லாம் கொண்டு வா, பேங்க் பாஸ்புக்கை கொண்டு வா, அதையா கடைசி நிமிஷத்துல கேட்கிறாங்க மரிக்கிறவர்கள். They are longing for relationships. They are longing to see people that they have lived with one last time.
என்னுடைய ஒய்ஃப் மரிக்கிறதற்கு முன்பதாக எங்க 2 பேர்ல என்னையும் என் ஒய்ஃபை எடுத்துக்கிட்டா, ஐ எம் அ டாஸ்க் பர்சன், மை ஒய்ஃப் இஸ் அ பீப்பிள் பர்சன். நாட் தட் ஷீ cannot handle tasks, நாட் தட் ஐ cannot handle people, பட் predominant strength எங்க 2 பேரை பார்க்கும் பொழுது நான் அதிகமாக காரியம் தான் முக்கியம், கர்மமே கண்ணாயினார், அப்படிப்பட்ட ஆளு நான். பட் ஜெசிக்கு பீப்புள் ஆர் இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் மரிக்கிறதற்கு முன்பதாக she knows that she is going to go, போகிறார்கள் என்று தெரிந்து விட்டது. ஒரு 25 பேருக்கு பேச பலன் இல்லை, கையில போனை பிடிக்க பலன் இல்லை. ஆனா ஒரு 25 பேர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினார்கள், ஸ்பீக்கிங் டு பீப்புள் who were important to her in life. She spoke to our staff team from the ICU. முக்கியமான மக்களை பைபிள் காலேஜில் படிச்ச நாங்க ஒரு 50 ஸ்டூடெண்ட், 42 ஸ்டூடெண்ட், அதுல இருந்த ஒரு சகோதரன் இடத்துல எல்லாருக்கும் என்னுடைய அன்பை சொல்லு, எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு என்று சொன்னார்கள். ஹேகாய் கோர்ஸ்ல படித்ததுனால அதுல இருந்து டீனை கால் பண்ணி அவங்க கிட்ட சொன்னாங்க, டெல் எவ்ரி ஒன் அண்ட் தேங்க் தெம் ஃபார் தேர் ஃப்ரெண்ட்ஷிப். குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய உறவினர்களோட கூட கடைசியா ஒரு முறை பேசிட்டாங்க, பிள்ளைகளோட பேசிட்டாங்க, என்னோடு பேசினாங்க before she passed away. Not just in deathbed, she always gave time for people. It's me who can be obsessed with work and tasks and goals and projects. I must change. நான் மாறணும். கடைசியில சாகிற நேரத்துல பீப்புள்னு எல்லாருமே தேடுவாங்க, டாஸ்க் பர்சனும் அவங்க தான் அங்கேயும் தேடுவாங்க. இட்ஸ் பெட்டர் தட் வி ரியலைஸ் சூனர் தென் லேட்டர் அண்ட் நாட் ஒன்லி இன் டெத் பெட். மக்கள், loving God, loving people. I think Jesse did both better than me. இது என்னுடைய லைஃப்ல நான் செய்ய வேண்டிய சில காரியங்கள். ஐ எம் குட் வித் பீப்புள், பட் இந்த வசனங்கள் எல்லாம் என்னை குத்துகிறது. இந்த வசனங்கள் எல்லாம் என்னை மறுபடியும் நான் சில காரியத்தை மறுபரிசீலனை செய்ய என்னை அறைகூவலிட்டு அழைக்கிறது. இதுல ஒண்ணு இதுவா அதுவாங்கிறதுல மாட்டிக்கிடாதீங்க. இட்ஸ் போத், பட் a beautiful blend. The love factor cannot be missing. You can give without love, but you cannot love and stop giving. நீங்கள் அன்பில்லாமல் கொடுக்கலாம், எதையும் செய்யலாம். ஆனால் அன்பு இருந்தால் அன்பு கண்டிப்பாக செய்ய வேண்டியதையும் செய்யும். God so loved the world that he gave. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அவருடைய சொந்த குமாரனை தந்தருளினார். Love gives. அந்த மோட்டிவேஷன் கரெக்டா இருக்கணும். அந்த இன்னர் கம்பல்ஷன், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, அதனால நான் ஊழியம் செய்கிறேன். ஆண்டவருடைய அன்பு திரளான ஜனங்களை பார்த்த பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல பார்த்து அவர்கள் மேல் இயேசு மனதுருகினார். ஊழியம் செய்தாலும் அதை அன்பு என்ற அந்த கம்பல்ஷன்ல, அந்த ஒரு புஷ்ல செய்யணும். ஆண்டவர் கொடுத்த பாரம், ஆண்டவருடைய அன்பின் நிறைவினால நான் அழுத்தப்படுகிறேன். மக்களுடைய அவல நிலையை பார்த்து நான் அழுத்தப்படுகிறேன். Again, it's love.
It should not be a project, it should be a passion. And it should be a compelling passion, and we call it compassion. மனதுருக்கம். அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கும். அன்பு இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. மூன்றாவது, நமது அன்பை வைத்துதான் நாம் மதிப்பீடு செய்யப்படுவோம். We will be evaluated based on our love. மூன்றாவது காரணம், நம்முடைய வாழ்க்கையில நேசிக்க பழகுவதை ஒரு லட்சியமாக, ஒரு லக்காக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நித்தியத்திலே தேவன் விசுவாசிகள் நியாய தீர்ப்பிலே தேவன் நம்மை நியாயம் தீர்க்கும் பொழுது இந்த அடிப்படையில் தான் கேள்விகளை கேட்பார். அன்பில்லாத வாழ்க்கை பலனற்ற ஒரு வாழ்க்கை. அன்புதான் நிலை நிற்கும் நித்தியம் வரை. அன்பின் அடிப்படையிலே நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். பரலோகத்துல நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர், உன்னுடைய கெரியர் எப்படி இருந்துச்சு, உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு இருந்துச்சு, உன்னுடைய ஹாபி பொழுதுபோக்கு என்ன, இதெல்லாம் வைத்து ஆண்டவர் ரிவ்யூ பண்ண மாட்டாரு. மற்றவர்களை எப்படி நீ ஹேண்டில் பண்ணங்கிறத வச்சுத்தான் கேள்விகள் கேட்பார். மத்தேயு 25:34-46 படித்து பாருங்கள். தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த நேஷன்ஸ், அதுக்கப்புறம் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி பிலீவர்ஸ். Matthew 25, Matthew 24 ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம். Matthew 25 judgment of the nations and the judgment of God's people. மத்தேயு 25:40 பாருங்க. Matthew 25 and verse 40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில், ஆண்டவருடைய குடும்பத்திலே உள்ளவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவேன் என்பார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கணக்கு வைத்து ஆசீர்வதிப்பாராம். அன்பின் செயல்கள், acts of kindness. மத்தேயு 25:34 நீங்க 46 நீங்கள் விரிவாக படித்து பார்க்கலாம். When you transfer into eternity, மரித்து நீங்கள் நித்தியத்திற்குள்ளே போகும் பொழுது, you will leave everything else behind. எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் நீங்க போகணும். All you'll be taking with you is your character. அதனாலதான் கலாத்தியர் 5:6 இப்படி வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:6 இப்படியாக வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இட்ஸ் த லவ் ஃபேக்டர். டெய்லி காலைல எழுந்துச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. பிராக்டிக்கல் ஹேண்டில். டெய்லி காலைல எழுந்துச்சு ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை நேசிக்க, நான் பார்க்கிறவர்களை நேசிக்க எனக்கு கிருபை தாரும். நீர் விரும்புகிற வண்ணம் நான் இந்த நேசத்தை வெளிப்படுத்த எனக்கு அருள் புரியும். Lord, whether I get done anything or not today, நான் எதையாகிலும் செய்து சாதித்து முடிக்கிறேனா என்பதை விட, I want you to hold it in perspective. I'm not killing one point to make another. I'm saying don't miss the love glue in anything that you do. நீங்கள் வாழ்க்கையில அந்த அன்பு என்ற கோந்து இல்லாமல் நீங்கள் எதையுமே செய்யாதீர்கள் என்பதுதான் லார்ஜர் பாயிண்ட். ஆகவே காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதை செய்கிறேனோ இல்லையோ, எதை சாதிக்கிறேனோ இல்லையோ, எதை முடிக்கிறேனோ இல்லையோ, ஆனால் உம்மையோ மற்றவர்களையும் நீர் விரும்புகிற வண்ணம் நேசிக்க எனக்கு கிருபை தாரும். இந்த ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு இந்த இடத்துல. Why should God give you another day if you are wasting the day that has been given already?
உனக்கு கொடுத்த நாளை நீ சரியா பிரயோஜனப்படுத்தலன்னா முக்கியமான காரியத்திற்கு உனக்கு இன்னொரு நாள் கொடுக்கணுமா என்ற கேள்வி அந்த ஆசிரியர் எழுப்புகிறார். ஆமென். The best use of life is love. வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு. அதுல 3 காரியங்களை பார்த்தோம். இரண்டாவது, the best expression of love is time. முதல் பாயிண்ட் உங்களை கொன்று போட்டுச்சுன்னா இது உங்களை அடக்கம் பண்ணிருந்த பாயிண்ட். If the first point killed you, this second point will actually bury you. If you are not a people person. நீங்கள் மக்களுடைய அந்த காரியத்திலே முக்கியத்துவம் கொடுக்கிற ஆளா இல்லாம இருந்தா இந்த பாயிண்ட் இன்னும் உங்களை கொல்லும். அன்பின் மிகச்சிறந்த வெளிப்பாடு நேரத்தை கொடுப்பதாகும். The best expression of love is time. எதுக்கு முக்கிய நேரம் கொடுக்கிறோங்கிறத பொறுத்து தான் எதை முக்கியத்துவப்படுத்துறோம் என்பது நிர்ணயம் ஆகிறது. The more time you give to something, the more you reveal its importance and its value to you. எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அதுதான் முக்கியம் என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். நேரத்தை எதுக்கு அதிகம் கொடுக்கிறீர்களோ அதுதான் முக்கியம் என்று நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். ஒரு நபருடைய முன்னுரிமை எதுன்னு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டீங்கன்னா எதுக்கு அதிக டைம் கொடுக்குறாங்க நோட் பண்ணி பாருங்க. That is their priority. That is their value. That is what they consider important. டைம் என்பது ஒரு precious gift ஆண்டவர் கொடுத்தது. ஏன்னா ஒரு செட் அமௌண்ட் தான் இருக்கு எல்லாருக்குமே. பணத்தை நீங்க சம்பாதிக்கலாம், ஆனா நேரத்தை சம்பாதிக்க முடியாது. ஸோ லைஃப்ல இவ்வளவுதான் நேரம் என்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தை நீங்கள் பிறருக்கு கொடுத்தீங்கன்னா அது தியாகம். அதுதான் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். யாருக்காவது நீங்க கொடுக்குற டைம் இருக்குதே அதுதான் கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க யாருக்காவது நேரம் கொடுக்கும்போது you're giving a portion of your life which you will never get back. உறவுகள் முக்கியம்னு சொல்றது பெருசு இல்லைங்க. நேரத்தை கொடுத்து அதை ஊர்ஜிதப்படுத்தணும். 1 யோவான் 3:18 என் பிள்ளைகளே, வெறும் வார்த்தையினாலும் பேச்சினாலும் அல்ல, கிரியைகளில் வெளிப்படும் மெய்யான அன்பாக அது இருக்க வேண்டும். உறவுகளை வளர்த்துக் கொள்ள நேரமும் முயற்சியும் தேவை. டு நர்ச்சர் ரிலேஷன்ஷிப், டைம் அண்ட் எஃபர்ட் must be put into it. How do you spell relationship? உறவுங்கிற வார்த்தை நீங்கள் எப்படி ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசிரியர் சொல்லுகிறார், you spell it T-I-M-E. How do you spell love? T-I-M-E. நேரம் என்று தான் நீங்கள் அதை சொல்ல முடியும் என்று மிக நேர்த்தியாக அழகாக சொல்லுகிறார். எசன்ஸ் ஆஃப் லவ், அன்பின் சாராம்சம் இஸ் நாட் வாட் வி திங்க், இஸ் நாட் வாட் வி ப்ரொவைட் டு ஃபேமிலி மெம்பர்ஸ். குடும்பத்தினருக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன அவங்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம் என்பது அல்ல அன்பின் சாராம்சம். நம்முடைய மிக முக்கியமான காரியம் நேரம் இருக்கிறதே, அதை எவ்வளவு கொடுக்கிறோம். ஆண்களுக்கு இது எளிதாக புரிவதில்லை. Men in particular don't understand this, and busy men for sure don't understand this at all. ஒரு டிபிக்கல் மேன் இப்படிதான் ஸ்கிரீம் பண்ணுவாரு. அன்பா இல்ல அன்பா இல்ல அன்பா இல்லன்னு சொல்றாங்களே குடும்பத்துல, நான் என்ன வாங்கி கொடுக்கல சொல்லுங்க, என்ன ப்ரொவைட் பண்ணல சொல்லுங்க. ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஸ்கிரீம் பண்றாரு, my wife and kids don't understand how much I love them. I buy for them everything they need. What more they want? Sir, they want you. Sir, they want you.
நான் தான் சம்பாரிச்சு கொடுக்குறேனே, வேணுங்கிறத வாங்கி கொடுத்துறேனே, அப்புறம் என்ன நேசிக்கல நேசிக்கல நேசிக்கலன்னு வேற என்ன வேணும்? உங்களை வேணும் சார். உங்களுடைய கண்கள், உங்களுடைய காதுகள், உங்களுடைய நேரம், உங்களுடைய கவனம், உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய அந்த ஒரு முகம், அதை தேடுகிறார்கள். அன்பு தேடுகிற ஒரு காரியம் டைமண்ட் அல்ல. அன்பு தேடுகிற காரியம் ஒரு ரோஸ் அல்ல. அன்பு தேடுகிற காரியம் சாக்லேட் அல்ல. அன்பு கவனத்தை கேட்கிறது. நீங்க ஒவ்வொரு நேரமும் நேரத்தை கொடுக்கும் பொழுது ஒருவருக்கு நீங்கள் தியாகம் பண்ணுகிறீர்கள், உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை. And sacrifice is the essence of love. உண்மையான அன்பு ஒருத்தருக்கு நீங்க நேரத்தை கொடுத்து, நேரத்தை பார்க்காமல் உங்களையே மறந்து கொடுக்கிறீங்க தெரியுமா? That is true love. இயேசு இதை வெளிப்படுத்தினாரா பூமியில் இருக்கும் பொழுது? Did Jesus model this? எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அவர் எப்படி உங்களுக்காக அதை அவருடைய வாழ்க்கையை, அவருடைய டைமை, ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை வாழாம அவர் நமக்காக அந்த டைமை கொடுத்தாரு தெரியுமா? அதுதான் அந்த அன்பின் உச்சக்கட்ட செயல். எபிஷியன்ஸ் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். யூ ஆல்சோ ஃபாலோ தட் எக்ஸாம்பிள். 1 யோவான் 3:16. நம்ம எல்லாருக்கும் 3:16 யோவான் தெரியும்ல? We all know John 3:16. என்னது? God so loved the world that he gave his only begotten son, that whosoever believes in him should not perish but have life eternal. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இது நமக்கு தெரியுது. 1 யோவான் 3:16 பாருங்க. யோவான் 3:16 வாசிச்சோம் முதல்ல. நான் இப்ப சொன்னேன். 1 யோவான் 3:16 பாருங்க. 1 John 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியாய் இருக்கிறோம். நீங்க ஜீவனை கொடுக்கறதுனா சாக வேண்டாம். உங்க வாழ்க்கையின் சில பகுதியை கொடுங்க, டைமை கொடுங்க. அன்பு என்றாலே விட்டு கொடுப்பதுதான். நமது உரிமைகளை, நமது தெரிந்தெடுப்புகளை, நமது வசதிகளை, நமது லக்குகளை, நமது பாதுகாப்பை, நமது பணத்தை, நமது சக்தியை, நமது நேரத்தை பிறருக்கு விட்டு கொடுப்பதுதான் அன்பு. நான் இந்த டீச்சிங்க ஏனோதானோ என்று செய்து போகலாம். இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது. இதை நான் தான் இந்த ஆங்கில புஸ்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தேன். ஏற்கனவே இதை நான் சில முறை பிரசங்கித்திருக்கிறேன். பல முறை ஸ்டூடெண்ட்டுக்கு இதை அசைன்மெண்டா கொடுத்து அதை பேப்பரை மார்க் பண்ணி இருக்கிறேன். சோ இந்த சப்ஜெக்டை நான் திருப்பி வந்து இப்படி பேசுவது ஒவ்வொரு நாளும் எனக்கு பெரிய ஒரு பிரயாசம் தேவையில்லைதான். ஆனால் இந்த முறை உங்களுக்கு இதை போதிக்க நான் இந்த செயல் திட்டத்தை போட்ட பொழுது இவ்வளவு நேரம் ஆகும் என்று நான் கணிக்கவில்லை.
இங்க பாருங்க, ஆங்கில புஸ்தகம், தமிழ் புஸ்தகம் 2யும் வைக்கணும். 2லயும் இருக்கிற வசனங்கள் வேற வேற டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. ரெஃபரன்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கிறது தமிழ்ல அதே இடத்துல இல்ல. அதெல்லாம் மறுபடியும் பார்க்கணும். இதை அப்படியே மிஸ் பண்ணாம, ஏன்னா உங்ககிட்ட புக்கையும் குடுக்குறோம் வாசிக்கிறதற்கு. நீங்க புக்கையும் வாசிக்கிறீங்க. நான் கம்ப்ளீட்டா வேற ஒண்ண சொல்ல முடியாது. நான் சில காரியத்த வேணா ஆட் பண்ணலாமே தவிர, இதுல இருக்கிற எதையும் விட முடியாது. It takes 4 hours for me to prepare this 1 hour talk. இந்த 1 மணி நேரம் பேசுறது எனக்கு 4 மணி நேரம் ஆகுது ஆயத்தப்படுவதற்கு. மக்கள் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க? எப்படி நம்முடைய மக்கள் புரிந்து கொள்ளுவாங்க? இருக்கிற டைட் ஸ்கெட்யூல்ல இதையும் ஸ்குவீஸ் பண்ணணுமா? See, I'm giving time for this because hundreds of people, நூற்றுக்கணக்கான தமிழ் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களே. So the motivation is, எப்படியாவது புரிய வச்சிட முடியாதா? எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஸ்ட்ரகிளை கூட சொல்லி, நம்முடைய அந்த போராட்டத்தை கூட சொல்லி, எதையும் மறைக்காம அப்படியே அதை ஓப்பனா நம்முடைய மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட முடியாதா? இது அன்பினால நான் மோட்டிவேட் ஆகி செய்யலைன்னா இதை நான் 1/2 மணி நேரத்துல பேசலாம். ஏன்னா 6-7 நாள் டாபிக்கை ஒரு பிரசங்கமா பண்ணியிருக்கிற ஆள் நான். என்கிட்ட அது ப்ரிப்பேர்டா இருக்குது. அதை எடுத்து நான் பேசிட்டு போயிடலாம். பட் 40 நாளுக்கு எடுத்து பண்ணணுங்கிறது, let me tell you, it's very time consuming. It's very time consuming. பட் மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? நிறைய பேருக்கு இது ஆசீர்வாதமா இருக்குது. If I give time, people will be blessed. வாழ்க்கையின் சிறந்த உபயோகம் அன்பு. அன்பின் மிகச்சிறந்த வெளிப்பாடு நேரத்தை கொடுப்பது. 3வது, the best time to love is now. நேசிப்பதற்கு சிறந்த நேரம் இப்பொழுதே, இதுவே. நல்ல காரியத்தை தாமதிக்காதீங்க. Don't procrastinate good things. சின்ன சின்ன காரியத்தை நம்ம ஒதுக்கி வச்சிருவோம். முக்கியமான காரியம்னா அதை முதல்ல செஞ்சிருவோம் இல்லையா? இது முக்கியமான காரியம். நல்லதை செய், அதை இன்றே செய் என்பது நம்முடைய தமிழ் பழமொழி. சரி, பைபிள் வசனத்துக்கு வருவோம். கலாத்தியர் 6:10. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள். அதாவது மற்றவர்களுடைய நலனை கருதி உங்களுக்கு உள்ள நேரத்தை கொடுத்து. இயேசு பாருங்க, சமாரியா ஸ்திரீக்கு நேரத்தை கொடுத்தார். ஆனால் அவர் களைப்பாக இருந்தார் என்று வாசிக்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு கிணற்றண்டை உட்கார்ந்தார். இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய், he was tired because of journey. John chapter 4 verse 6. அங்க யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். he was tired. பட் அந்த இடத்துல பாருங்க, சமாரியா ஸ்திரீக்கு ஜீவ தண்ணீரை குறித்து பேசுவதற்கு நேரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. நேரத்தை கொடுத்தார். சகை என்ற ஒரு மனுஷனுக்காக கூட்டமாக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நின்றார். he gave time for that one individual. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நன்மை செய்யுங்கள். கலாத்தியர் 6:10. நன்மை செய்ய கிடைக்கும் தருணங்கள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்துங்கள். எபேசியர் 5:16. நன்மை செய்ய கிடைக்கும் தருணங்கள் ஒவ்வொன்றையும் பயன்படுத்துங்கள். எபேசியர் 5:16. கூடுமானவரை உங்களால் ஆன மட்டும் யாவருக்கும் நன்மை செய்யுங்கள். இன்று உதவி செய்ய திராணி இருக்கும் போது உங்கள் அயலானிடம் நாளைக்கு வா என்று சொல்லாதிருங்கள். நீதிமொழிகள் 3:27. இதே காரியத்தை யாக்கோபு 4:17 வாசிக்கும் பொழுது, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய்யாமல் போனால் அது பாவமாயிருக்கும். If you know how to do good and you withhold,
James says it is sin. Why is now the best time to express love? அன்பை செலுத்துவது இப்பொழுதே பெஸ்ட் டைம்னு ஏன் சொல்றோம்? ஏன்னா நம்ம எவ்வளவு நாள் இருப்போம்னு சொல்லவும் முடியாது, வாய்ப்பு நமக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. சூழ்நிலைகள் மாறலாம், மக்கள் மரிக்கலாம், பிள்ளைகள் வளரலாம். No guarantee of tomorrow. Finally, do what you can today. If you want to express love, do it now. அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதை இப்பொழுதே செய்யுங்கள். நியாயத்தீர்ப்பு நாள், ஜட்ஜ்மெண்ட் டே வரும்பொழுது எப்படி அதை ஃபேஸ் பண்ண போறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து நீ ப்ராஜெக்டுக்கு செலவழிச்ச நேரம் எவ்வளவு, பீப்புளுக்கு செலவழித்த நேரம் எவ்வளவு என்ற கேள்வி ஒன்றை கேட்டால் எப்படி பதில் சொல்லுவீர்கள்? டாஸ்க் இம்பார்ட்டன்ட். செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டியது முக்கியம். ஆனால் லவ் ஃபேக்டர் இல்லாம செய்கிறோமா? யாருக்காக செய்கிறோம்? அழிந்து போகிற மக்கள் மேல அன்பா? அல்லது நான் சாதனை செய்து நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன்னு காட்டுவது? மோட்டிவேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் ப்ரொபெல்லிங் யூ? இஸ் இட் யுவர் இமேஜ், யுவர் சக்சஸ் proving, or is it people reaching? That will determine why you are giving time to certain things. நான் நிறைய டாஸ்க் ஓரியன்டா இருந்தாலும் bottom line it is the people. But still I would say I need to spend some time with some key people. முக்கியமான ஆட்களோடு செலவழிக்க வேண்டிய நேரம் நான் செலவழிக்க வேண்டும் தான். எத்தனையோ ஊழியர்களிடத்துல கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே, குறிப்பாக ஊழியர்களுக்கு 40 ஆண்டுகள் ஊழியத்தில் இருக்கிறேன். ஒரு 20 ஆண்டுகள் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் லீடர்ஸ். அது டைரக்ட் ப்ரொடக்டிவிட்டிக்கான ஒரு காரியம் இல்லை. ஐ டிட் ஸ்பெண்ட் டைம். பட் இப்ப எவ்வளவு நேரம் நான் கொடுக்கிறேன், யாருக்கு கொடுக்கிறேன், அது தேவையான மக்களுக்கு நான் நேரத்தை கொடுக்கிறேனா என்ற கேள்விகள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாடத்தில். குடும்பத்திலே உள்ள மக்கள் உங்களை தேடுகிறார்களா? நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரம் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறீர்களா? உங்களோடு கூட இருக்கிற மக்களுக்கு லைஃப்ல முக்கியமான மெம்பர்ஸ் ஆஃப் வாட் எவர் தட் யூ ஆர் டூயிங், ஆர் யூ கிவிங் எனஃப் டைம்? லவ்விங் தெம், இஸ் இட் தி மோட்டிவேஷன்? அவர்களுடைய நலனை மனதிலே வைத்து செய்கிறோமா? கொஞ்சம் யோசிங்க. யாரோடு அதிக நேரம் செலவழிக்கணும்? எந்த காரியத்தை நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டு மக்களுக்குன்னு வாரத்தில் என்னுடைய ஸ்கெடியூலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லப்பட்டதை நான் நினைவு கூறுகிறேன். ஆனாலும் நீங்கள் ஸ்கெடியூல் என்ற ஒரு காரியம் ரியாலிட்டியா இருக்கிறதுனால அதுல பீப்புளுக்கு டைம் கொடுக்கிறோமா? எல்லாவற்றையுமே அன்பினால செய்கிறோமா? என்ன தியாகம் செய்ய வேண்டியது இருக்கிறது? Do you need to give time for people by sacrificing your sleep or something else or rest? எல்லாமே கேள்விகள் தான். பட் எல்லாமே ஹார்ட் ஃபேக்டர். ரிலேஷன்ஷிப்புங்கிறது வெரி வெரி ஃப்ரெஜைல். உறவுகள் என்பது மிகவும் எப்பொழுதும் உடையக்கூடிய ஒரு நிலையிலே உள்ள ஒரு கண்ணாடியை போல கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். The best use of life is love. The best expression of love is time. And the best time to love is now. Life is all about love. வாழ்க்கை என்பதே அன்பு என்ற காரியம். ஒன்று ஆண்டவரோடு உள்ள அன்பு, இன்னொன்று மனிதர்களோடு உள்ள அன்பு. ரட்சிக்கப்படாத உலகம் பாவிகளுக்கு நம்ம எப்படி மாறுத்தரம் கொடுக்கிறோம்? How do we spend time? ரிலேஷன்ஷிப் என்ற ஒரே வார்த்தையில அடக்கி விடலாம். இரண்டாவது நோக்கத்தின் 2வது நாளை முடித்திருக்கிறோம். இன்னும் 5 நாள் இருக்கிறது. சர்ஜரி, ஓகே,
மல்டிபிள் சர்ஜரிஸ் இது. இன்றைக்கு ஒரு சர்ஜரி முடிஞ்சது, திருப்பி நாளைக்கு இன்னொரு சர்ஜரி. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருந்து நீங்கள் வெளியில கொண்டு வரப்படுகிறீர்கள். ஆபரேஷன் சக்சஸா? டாக்டரு செய்ய வேண்டியதை அவருடைய வார்த்தையில அவர் செய்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களா? பேஷண்ட்டுடைய கையிலும் இருக்கிறது என்று டாக்டர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. விட்டுக் கொடுங்க பிரியமானவர்களே. லைஃப் டைம் இருக்கிறது டு லேர்ன் திஸ். சரியா? ஆனா யூ நீட் டு ஸ்டார்ட் லேர்னிங். யூ நீட் டு ஸ்டார்ட் ப்ரையாரிட்டைசிங். சரியா காரியங்களை நீங்கள் முதன்மைப்படுத்தி செய்யணும். ஒரே இரவுல எல்லாம் மாறணும்னு நான் சொல்லலை. God understands. ஆமென். இது முக்கியம் என்பதை புரிந்து கொண்டால், கண் திறக்கப்பட்டது போல இருந்தால், ரீப்ரையாரிட்டைசிங் தேவைங்கிற உணர்வு வந்துவிட்டால், குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட இருந்த பாடங்கள் மூலம் இடைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு ப்ராசஸ் பண்ணுவதற்கு நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறாரு. தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. மறுபடியும் மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் மறுபடியும் கேளுங்க. கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட பேசுவார். God bless you.